கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளுக்காக தேவன் நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பார்த்து பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை தான், நீங்க கவலைப்படாதீங்க, உங்க இருதயம் கலங்காதிருக்கட்டும் சொல்றாரு. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் சொல்றாரு விசுவாசமாக இருங்க. ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருங்க, இயேசு கிறிஸ்துவ மேலே விசுவாசமாக இருங்க. அப்படின்னா உங்கள் கையில் உள்ள வேதத்தின் மேலே விசுவாசமாக இருங்க, திரியேக தேவன் மேலே நம்பிக்கை உடையவர்களாக இருங்க. ஏன் இந்த இடத்துல விசுவாசம் போட்டிருக்குன்னா, ஏன்னா இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு ஆண்டவருக்கு தெரியும். This world is filled with perils and pestilence, trials and temptations, suffering and persecutions. சொல்லிக்கொண்டே போகலாம். ஏகப்பட்ட போராட்டம் நிறைஞ்ச உலகம்னு ஆண்டவருக்கு நன்கு தெரியும். ஆண்டவர் அழகாக சொன்னார், ஓநாய்களுக்கு மத்தியில் ஆட்டுக்குட்டியை அனுப்புறது போல நான் அனுப்புகிறேன். ஓநாயினுடைய சுபாவம் ரொம்ப மோசமாக இருக்கும். ஒரு அருமையான கதை உண்டு. 2 ஆடுகள் அன்பாக இருந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு ஓநாய் என்ன செய்தது, அந்த 2 ஆடுகளுடைய இரத்தத்தை குடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த 2 ஆடுகளையும் சண்டை போட வைத்தது. 2 ஆடுகள் முட்டை அதனுடைய தலையில் இரத்தம் வரும். இது ஒவ்வொரு இரத்தமாக போய் சுவை பார்த்து கொண்டு இருக்கும். இவன் முட்டும் பொழுது அந்த ஆட்டினுடைய தலை இரத்தம் வர தொடங்கும். உடனே இந்த ஆட்டினுடைய காதில் போய் இது பொய் சொல்லுமா. இப்படி அந்த 2 பேருடைய தலையிலையும் இரத்தம் வருகிறதை இவன் சுவைத்து கொண்டும் சாப்பிட்டு கொண்டும் இருந்தான். இதை உணர்ந்த அந்த ஆட்டுக்குட்டிகள் அவர்கள் உணர்ந்து கொண்டாங்க, ஓஹோ, இவன் நம்மளை சண்டை மூட்டி விட்டு நம்ம ரத்தத்தையாக குடிச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி பிளான் பண்ணி, இது அழகாக ஒரு தலையில் ரத்தத்தை குடிக்க வரும்பொழுது இன்னொரு ஆடு மோதி 2 மோதி அதை கொன்னார்கள். இது ஒரு அறிவு சார்ந்த மாரல் ஸ்டோரி, ஒரு கதை. ஆனால் உண்மையாகவே சத்துருவானவனும் நமக்குள்ள சில போராட்டங்களை எழுப்பாட்டி தேவ சித்தத்தை விட்டு நம்மளை நவுட்டி தனிமையாக போராட வைத்து, யாரும் என் கூட இல்லைன்னு சொல்ல வைத்து, அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லைன்னு சொல்ல வைப்பான். தேவ ஜனமே, சில நேரம் தேவன் நமக்கு உதவணும்னு நினச்சிட்டாருன்னா எல்லா கதவும் பூட்டப்படும், எந்த மனுஷனும் உதவ மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், அந்த டைம் தான் தேவன் உதவுகிற நேரம். நம்ம நினைப்போம், இந்த மனிதர் உதவி செய்யலையே, அந்த மனிதர் உதவி செய்யலையே. தேவஜனமே, கர்த்தர் எல்லா கதவையும் பூட்டுறாருனா கர்த்தர் உங்களை விசுவாசமாக வாழணும்னு நினைக்கிறார். இவங்க உதவி செய்யலை, அவங்க உதவி செய்யலை, நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவருக்கு தெரியும், விசுவாச பாதையில் மனுஷனை பார்த்தா விசுவாசம் வராது. அதனால தான் அவர் மேலே விசுவாசமாக இருக்க சொன்னார், இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசமாக இருக்க சொன்னார். பிதாவாகிய தேவனிலும் இயேசு கிறிஸ்துவிலும் விசுவாசமாக இருக்கணும். நம்ம இன்னைக்கு மனித ஆதரவை தேடுவோம், மனிதனுடைய சப்போர்ட்டை தேடுவோம். ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் மனிதனை விசுவாசி என்று சொல்லவில்லை, உற்றாரை விசுவாசி என்று சொல்லவில்லை, ஊழியக்காரர்களை விசுவாசி என்று சொல்லவில்லை. உங்களுக்காக மரித்தவரை தான் நீங்கள் விசுவாசிக்கணும். உங்களுக்காக உயிரோடு எழும்பி உங்களை பாதுகாக்கிறவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஸோ தேவஜனமே, இந்த விசுவாசம் இல்லாததுனால தான் நான் சோர்ந்து போகிறோம். விசுவாசம் இல்லை என்றால் தேவனால் ஒன்றும் செய்ய முடியாது. வேதத்தில் விசுவாசம் இல்லாத சிலரை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதம் செய்ய முடியாமல் போனது. இன்றைக்கி நீங்கள் நல்லா ஜெபிப்பீங்க, ஆனால் சோர்ந்து போகிறீங்கன்னு ஆண்டு சொல்கிறாரு, விசுவாசத்தை விட்டு விடாதே. ஏனென்றால் இந்த விசுவாசத்தில் தான் அற்புதமே இருக்குது. நம்ம விசுவாசத்தை விட்டு விட்டோன்னா தேவஜனமே, ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியாது. ஆண்டவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு வரும்பொழுது ஜனங்கள் அவிசுவாசத்தில் இருக்கிறத கண்டு அங்கே ஒன்றுமே செய்யாமல் அந்த ஊரை விட்டு போய்விட்டார். ஸோ நம்ம தேவன் பிள்ளைகள், ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள், அவிசுவாசத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த விசுவாசத்தினால நம்ம முன்னோர்கள் நல்ல சாட்சி பெற்றார்களாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 1-2 வசனங்களை பாருங்கள். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள், சாதித்து காட்டினார்கள். இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை காட்டிலும் 7 மடங்கு பிரச்சனை அவர்களுக்கு வந்தது, சாதித்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் தேவனை இறுக்கமாக கட்டி பிடித்து கொள்ளுங்க, அவர் உங்களை அணைத்து கொள்வார். நீங்கள் பல நேரம் மனிதர்களை பார்க்குறீங்க, சூழ்நிலையை பார்க்குறீங்க, கணவரை பார்த்துடுறீங்க, மனைவியை பார்த்துடுறீங்க, பிள்ளைகளை பார்த்துடுறீங்க, பெற்றோரை பார்த்துடுறீங்க.
உற்றார் உறவினரை பார்க்குறீங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை பார்த்துடுறீங்க, யாரும் கை கொடுக்கல, யாரும் உதவி செய்யலை. கவலையே படாதீங்க. கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை விசுவாசிங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். சொல்லணும், ஆண்டவரே நான் மறிச்சாலும் உங்களுக்காக மறிப்பேன்ப்பா, நீங்கள் அற்புதம் செஞ்சால் வாழ்கிறேன், இல்லைன்னா வேண்டாம்ப்பா. இப்படி ஒரு தீர்மானம் நமக்குள்ளே இருக்கும் என்றால் கர்த்தர் உங்களை உயர்த்தாமல் விடவே மாட்டார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 12:1 மேகம் போன்ற இவ்வளோ திரளான சாட்சிகள் நமக்கு முன்னாடி இருக்குதான். நமக்கு முன்னாடி 1-2 பேர் போகலை. மேகத்தை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. உங்கள் வேதத்தில் இருக்கிற எத்தனை பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். உங்களை போல பாடு அனுபவிச்சவங்களுடைய வாழ்க்கையை எடுத்து தியானியுங்கள், அதை எடுத்து வாசியுங்கள். ஆண்டு சொல்லுகிறார், அதிலிருந்து வெளியே வருவீங்க. ஸோ இவ்வளோ சாட்சி நமக்கு கிட்ட இருக்குது, மேகம் போன்ற சாட்சிகள். அதனால பைபிள் சொல்லுது, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். இப்படி நமக்கு முன்னாடி நிறைய சாட்சிகள் இருக்கிறத பார்த்துட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்காம எழும்பி ஓடணும். நெருங்கி சில பாவம் வரும், சில பலவீனங்கள் வரும், அதெல்லாம் உதறி தள்ளிட்டு நம்மளை அழைச்ச தேவனை நோக்கி நம்ம விசுவாசத்தை தொடங்கி விட்டாரே, ரட்சிப்புக்களை கொண்டு வந்தாரே, ரத்தத்தினால் கழுவி ரட்சிப்பை தந்தாரே. அந்த ஆண்டவர் ரட்சிப்பை தந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த பரலோக ராஜ்யத்தை நீங்கள் அடையணும். அதற்கு ஒரு ஓட்டத்துக்கு ஒரு ட்ராக்கு போட்டு விட்டுருக்கிற ஒரு ட்ரெயின் போகணும்னா அதுக்கு தண்டுவாளம் இருக்கும். இதே போல் உங்கள் ஓட்டத்திற்கு ஒரு விசுவாச ட்ராக் இருக்குது. அந்த ட்ராக்கில் நீங்கள் ஓடணும். நீங்கள் ஓடும் பொழுது, நீங்கள் சோறும் பொழுதெல்லாம் உங்களை தூக்கி நிறுத்துறதுக்கு அங்கங்கே தூதர்களை அன்று வைத்திருக்கிறார், உதவியாளர்களை வைத்திருக்கிறார். இன்றைக்கி எந்த நபர் உதவி செய்யலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, எந்த தாய் தகப்பன் உதவி செய்யலை, எந்த கணவர் எந்த மனைவி உதவி செய்யலை நினைக்கிறீங்களோ, இந்த ட்ராக்கில் நீங்கள் விசுவாசமாக ஓடிட்டு இருந்தீங்கன்னா ஏற்ற நேரத்தில் அந்தந்த நபர்களை கொண்டு ஆண்டு உங்களுக்கு உதவியை தருவார். நீங்கள் நினைக்கும் பொழுது கிடைக்கிறது உதவி கிடையாது தேவச்சனமே, கர்த்தர் உங்களுக்கு தர்றது தான் உதவி. நம்ம ஒரு டைமில் நினைப்போம், இந்த நேரம் என்னால் முடியாதுன்னு நினைப்போம். ஆண்டருக்கு தெரியும் உங்களுக்கு திராணி இருக்குதுன்னு தெரியும். உங்கள் திராணி எப்போ குறையுதுன்னு கர்த்தருக்கு தெரியும். நமக்கு பாருங்கள், காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் திராணி இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் நமக்குள்ளே திராணி இருந்து கொண்டு இருக்கும், ஆண்டருக்கு தெரியும். ஆனால் நம்ம சோர்ந்து போய் கவலைப்பட்டு கொண்டு இருப்போம். நமக்கு திராணி இல்லைன்னு ஆண்டருக்கு கரெக்டாக தெரியும். நம்ம கவலையில் இருந்தால் எப்பொழுதுமே நமக்கு தோணும், என்னால் முடியாது. ஆனால் எழும்பி ஒரு அடுத்த தெருவுக்கு போகிறதுக்கு உங்களால் முடியாதா? 4 கடையில் போய் ஜாமான் வாங்க உங்களால் முடியாதா? வயதானவங்களால் முடியாது. ஆனால் நம்மளால் நிறைய விஷயங்கள் முடியும். ஆனால் கவலைக்கு இடம் கொடுத்ததுனால, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்ததுனால என்னால் முடியாதுன்னு சொல்லுவோம். ஸோ அதனால் தேவனுக்கு தெரியும், இவன் கவலையில் இருந்தால் இவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இவனுக்குள்ள திராணி இருக்குது, இவனுக்குள்ள திராணி இருக்குது. ஸோ அந்த திராணி எவ்வளோ இருக்குது நம்ம கர்த்தருக்கு தெரியும். அந்த திராணிக்கு தக்கதாக தான் அவர் என்ன செய்வார், போராட்டத்தை அனுப்புவார். அந்த போராட்டமும் உங்கள் உயர்வுக்காக தான் அனுப்புகிறாரு. அந்த போராட்டத்தின் மத்தியில் அநேகர் தொடப்படுவாங்க. பவுலும் சீலாவும் உபத்திரவத்தில் இருந்த பொழுது, சிறைச்சாலையில் கெட்டப்பட்ட பொழுது அவர்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க, ஆண்டோடைய நாமத்திற்காக இவ்வளோ உபத்திரம் வருதுன்னு. ஆனால் அந்த உபத்திரவத்தின் நடுவில் ஏராளமானவருடைய கட்டுகள் உடைந்தது, ஒரு ஞானஸ்தானம் நடந்தது. இப்படி நிறையா ஊழியங்கள் அந்த உபத்திரவத்தின் மத்தியில் எழும்ப ஆண்டவர் உதவி செய்தார். ஸோ உங்கள் உபத்திரவத்தின் மத்தியில் தேவ சித்தம் நடைபெறும். பரலோக ராஜ்யத்திற்காக சிலதை செய்ய கர்த்தர் வாய்ப்பு தருவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும், நம்ம ஒன்றும் லட்சக்கணக்கில் மக்களை ஆதாயப்படுத்திட்டு பரலோகத்துக்கு போவோமான்னு கேட்டால் ரொம்ப குறைவு. ஒரு வேளை ஊழியத்தில் இறங்கி நீங்கள் ஊழியம் செய்து கர்த்தர் உங்களை பயன்படுத்தினார்னா நீங்கள் லட்சக்கணக்கான மக்களை ஆதாயப்படுத்தலாம். ஒருவேளை நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக பிஸ்னஸே செய்து கொண்டு இருக்க போகிறீங்கன்னா நீங்கள் படுற பாடே இந்த ஒரு பாடு தான். உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு வரணும், உங்கள் கணவரையோ இல்லை மனைவியோ ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும். இதான் உங்கள் டார்கெட்டு. முடிந்தால் 4 பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். இதை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊழியம் செய்வீங்க, எதை சாதிப்பீங்க, எப்படி தேவனுக்காக நிற்க முடியும்? அதனால தான் ஆண்டவர் கேட்குறாரு, இந்த உபத்திரத்தில் சோர்ந்து போகாமல் இந்த சின்ன உபத்திரத்தை தாண்டி வந்து நம்ம குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்களை ஜெபத்தில் இருந்து அவங்கள மீட்டுக்கொள்ள கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். நம்ம இதுக்கே சோர்ந்து போனால், நம்ம காலாட்களோடு ஓடும் பொழுதே சோர்ந்து போனால் குதிரையோடு எப்படி ஓட முடியும்? யோர்தான் பிரவகித்து வரும் பொழுது எப்படி ஓட முடியும்? நம்ம சாதா இந்த உலக மனுஷனோடே நம்ம சோர்ந்து போனோன்னா ஆவிக்குரிய யுத்தங்கள் வரும்பொழுது எப்படி நிற்க முடியும்?
ஸோ தேவச்சனமே, அதனால் உஷாராக ஆண்டு சொல்லுகிறார். சோர்ந்து போகாதீங்கன்னு சொல்லுகிறார். கவலைப்படாதீங்கன்னு சொல்லுகிறார். மாறாக விசுவாசியுங்கள். மனுஷன் முகத்தை பார்க்காதீங்க, தேவ முகத்தை பாருங்கள். ஏற்ற நேரத்தில் ஆண்டு நண்பர்களை தருவார், உண்மையான நண்பர்களை தருவார், ஜெப வீரர்களை தருவார். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. என்னுடைய அனுபவத்தில் உண்மையான நண்பர்னா அவர் மட்டும்தான். எல்லாருமே மனுஷர்கள் தான். நாசியில் சுவாசம் உள்ள, மாம்சம் ரத்தம் உள்ள எல்லா மனுஷர்களுக்கும் ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கும். ஆனால் கர்த்தர் மட்டும்தான் பெர்ஃபெக்டானவர், பலவீனம் இல்லாதவர். அதனால் எந்த மனுஷனையும் நம்ம பெர்ஃபெக்ட்னு சொல்லவே முடியாது. ஸோ அதனால் நம்ம தேவனுடைய முகத்தை பார்ப்போம், நம்ம முகம் பிரகாசமாகும். கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் உங்கள் பிரகாசம் ஜனங்கள் மேலே இறங்கட்டும். உங்களுடைய அபிஷேகம் அப்பா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை எங்கள் மேலே இறங்கட்டும். நாங்கள் உமக்காக சாட்சியாக வாழட்டும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். பரிசுத்த ஆவியானுடைய பலன் எங்கள் மேலே இறங்குற நாளாய் அமையட்டும். உங்கள் ஆவியானவர் வழிகாட்டுற நாளாய் அமையட்டும். சத்துருவின் தந்திரங்கள் உடைகிற நாளாய் அமையட்டும். இந்த திங்கட்கிழமை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம் தேவ ஜனங்களே, இன்று இரவு நம்ம ப்ரேயர் டைம் சேனலில் 9 மணி அளவு அருமையான கட்டுகளை உடைக்கும் ஜெபம் உண்டு. எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம். நம்ம ஆவி பலன் கொள்ளும். தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வார். அநேக திட்டங்களை வெளிப்படுத்துவார். ஆவியானவர் உங்களோடு பேசுவார். 9 மணி அளவில் இன்னைக்கு இரவு நேரம் இதே சேனல் ப்ரேயர் டைமில் நம்ம சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.